கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதனை செய்யும்படி என்னோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவர் மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மைக்கேல் ஃபாரடே என்ற ஒரு விஞ்ஞானியை தெரியும் என்று நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும். இந்த மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானி மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து இப்படி கேட்டார்கள், மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன, என்ன விதமான யூகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்குள்ளே ஆண்டவரை, அதாவது மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றிய ஒரு அபிப்பிராயம், ஒரு யூகம் அல்ல, ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. தெரியுங்களா, நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிறந்து மரித்த எத்தனையோ மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒருவர் மாத்திரமே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக சரித்திரத்தை ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் மாத்திரமல்ல, இனி இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உலக சரித்திரத்தில் மரித்த பிறகு உயிரோடு எழுந்து இன்று வரைக்கும் உயிருள்ளவராகவே இருக்கிற ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் ஏன் நம்புகிறேன் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்றால் இந்த நிகழ்ச்சியை நாம் கிறிஸ்தவர்களாய் மாத்திரமல்ல, அநேக மற்றவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நான் ஏன் நம்புகிறேன் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அந்த காலகட்டத்தில் ஆண்டவராக குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு அந்த நாட்களில் இருந்தது. என்ன? அந்த சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வேத வாக்கியம். மத்தேயு எழுதின 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு செத்தவர்கள் போலானார்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கொண்டு போய் ஒரு கல்லறையில வைத்தார்கள். கல்லறையில வைத்த பிறகு அந்த ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்த பிரதான ஆசாரியர்களும் அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களும் பிலாத்து என்ற தேசாதிபதியின் இடத்துல போய், உயிரோடு இருந்த காலத்திலே அவனுடைய சீடர்களிடத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை நிரூபிக்க செய்வதற்காக, அல்லது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று ஒரு கதையை சொல்லுவதற்காக சீஷர்கள் என்ன செய்வாங்க, அந்த இயேசுவினுடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் விடுவார்கள். ஆகையினாலே அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்கு காவல் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அந்த பிலாத்துவின் இடத்துல சொன்னார்கள். ஆகையினாலே பிலாத்து இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறைக்கு வைத்து முத்திரை போட்டு அதற்கு காவலையும் வைத்தார். 3 நாட்களும், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை முழுவதும் அந்த காவலாளிகள் அந்த கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் கவனிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த அந்த தூதனானவன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளின பொழுது என்ன நடக்கிறது என்றால், காவலாளர்கள் அந்த தூதனுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தார்கள். அதுக்கடுத்து இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நடந்த யாவற்றையும் பிரதான எதை அறிவித்தார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார், வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் அந்த கல்லை அந்த சம்பவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்க பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்க, இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில்
கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதியில் ஒரு வார்த்தை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்நாள் வரைக்கும் சொல்லும் போது இன்னைக்கு வரைக்கும் என்ற அர்த்தம் அல்ல, எழுதப்பட்ட அந்த நாள் வரைக்கும். இந்த மத்தேயு 50 அல்லது 55 ஆண்டுகளில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட இந்த அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் யூதர்களுக்குள்ளே ஒரு பேச்சு வழக்கமாக இருந்தது. என்ன வழக்கம் இருந்தது? இயேசுவினுடைய சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் இது உண்மை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யாருமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை இல்லை. அதே போல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும், அதாவது அந்த கல்லறை அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு எழுந்த ஒருத்தரை போயிட்டு கல்லறையில செத்தவங்களை வைக்கிற இடத்துல நீங்க ஏன் பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஆம், சரியான நம்பிக்கை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்மைதான் என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. அதிலே முக்கியமானது வேத புஸ்தகத்தில் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். 40 நாட்கள் அவர் இந்த எருசலேமிலே உலாவினார். 40 நாட்கள் தன்னுடைய மக்களோடு அவர் இருந்தார். அந்த 40 நாட்கள் அந்த மக்களோடு அவர் பேசினார், அவர்களோடு. அந்த 40 நாட்கள் பிறகுதான் அவர் என்ன செய்தார்? பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனம் அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராகவே இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு சிறிய பிள்ளை சண்டே ஸ்கூல்ல ஆண்டுடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவள் ஒரு நாள் ஒரு நபரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த நபர் ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்துக்கள் வந்திருக்கிறார்கள். கிறிஸ்து என்று சொன்னால் ரட்சிப்புக்காக வந்தவர்கள் என்ற அர்த்தம், அதாவது காப்பாற்றுகிறதற்காக வந்தவர்கள் என்ற அர்த்தம். அப்போ கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரட்சிப்பதற்காக வந்தவர்கள் என்று சொல்லும்போது நிறைய அப்படி ரட்சகர்கள் இருக்கிறாங்களே, நிறைய பேர் வந்திருக்கிறாங்களே, அப்ப எந்த கிறிஸ்து என்று சொல்லி அவர் வேடிக்கையாக கேட்கிறார். அப்பொழுது அந்த பிள்ளை ஞானமாக பதில் சொல்லுகிறார். என்ன சொன்னா தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கு என்ன சாட்சி? இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் எத்தனையோ பேர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கல்லறையும் திறக்கப்பட்டதாக இருக்கவில்லை. அவர் வைக்கப்பட்ட, அவருடைய உடல் வைக்கப்பட்ட அந்த கல்லறை மட்டுமே திறக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கும் எருசலேமுக்கு பிரயாணம் போகிற எத்தனையோ யாத்திரிகர்கள், பயணிகள் என்ன செய்யறாங்க? அங்கே போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையை பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட அந்த ஒரு கல்லறை தான் இருக்கிறது.
அதற்கு அடுத்ததாக இன்னும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பலருக்கு காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து இப்படி பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் என்று சொல்லும்போது இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற அந்த காலம் வரைக்கும். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற அப்போஸ்தலனாகிய பவுலாகிய எனக்கும் தரிசனமானார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தரிசனமானார். தரிசனம் என்பது என்ன? தரிசனம் என்பது என்ன? ஏதோ கனவில் தோன்றுவதல்ல, கனவில் தோன்றுவதல்ல. தரிசனம் என்பது நிதர்சனமான நம்முடைய நிஜ கண்களாலே நமக்கு முன்பாக இருக்கிற. அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மக்களுக்கும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேகருக்கு அவர் தரிசனமானார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் இன்று வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலருக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பலருக்கு அவர் தரிசனம் தந்து அவரை தன்னுடைய உயிர்த்தெழுந்தவர் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் என்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான சான்று என்ன தெரியுங்களா? அவன் அப்போஸ்தலர்களுடைய சாட்சி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை குறித்து தைரியமாகவும் மன உறுதியோடும் அவங்கள் சாட்சி சொன்னார்கள். இந்த ஒரு சாட்சி கொடுத்ததற்காக அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரித்து இருக்கிறார்கள். நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் பொய்யாக இருக்குமானால் அந்த பொய்யான ஒரு விஷயத்துக்காக நான் ஏன் என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும்? என்னுடைய உயிரை ஒருத்தர் கொல்ல வருகிறார் என்று சொன்னால், நான் நம்புகிற ஒரு பொய்யான தகவலுக்காக, நான் நம்புகிற ஒரு பொய்யான விஷயத்துக்காக யாராவது என்னை கொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏன் என்னுடைய பொய்யான காரியத்துக்காக என் உயிரையும் நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் நம்பக்கூடிய விஷயத்தை நான் மறுக்க மாட்டேன். நான் நம்பக்கூடிய விஷயத்தை நான் மறுதலிக்க மாட்டேன். நான் எதை நம்புகிறேனோ அது உண்மை 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 என்று சொல்லி அநேகர் தங்களுடைய உயிரையும் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் தோற்றத்து கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த காலத்துக்கு பிறகு எத்தனையோ பேர் இப்படி மக்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சிகளாய் தன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதுதான் உண்மையை தவிர இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுவது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால இன்றை வரைக்கும் வாழ்க்கையை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை பார்க்கிற, அவரை அறிந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாறுகிறது. எத்தனையோ பேர், ஒரு மனிதனை நான் அறிவேன், அவருடைய புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன், அவர் ஒரு புரட்டினது என்று சொல்லி அந்த நபருக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவது சுத்த பொய் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகினால் அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆராய்ச்சி செய்வதற்காக அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தார். எருசலேமுக்கு போனார், யூதேயாவுக்கு போனார், அநேக புத்தகங்கள் செய்தார். கடைசியாக அவர் முடிக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் அந்த புஸ்தகத்தை எழுத தொடங்கும் போது அந்த புஸ்தகம் நான் எதை மறுத்தேனோ அதை ஒத்துக்கேனோ அதை ஒத்துக்கொள்ளும்படியாக எழுத வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால்தான் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ கொலை பாதகர்கள் மாறி இருக்கிறார்கள், புரட்சிக்காரர்கள் மாறி இருக்கிறார்கள், மகா பெரிய
பொல்லாத மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் மாறி இருக்கிறார்கள், அநீதிமான்கள் மாறி இருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்கள் மாறி இருக்கிறார்கள், நாத்திகவாதிகள் மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராய் இருக்கிறது என்பதனாலதான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற நானும் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததனால்தான் நான் அந்த இயேசு கிறிஸ்துவினால் நான் மாற்றம் பெற்றிருக்கிறேன். நான் மாற்றம் இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் என்பதை குறித்து நாம் சொல்ல முடியும், நான் நம்ப முடியும். இன்றைக்கு தொடர்ந்து நான் அதை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கூறக்கூடிய செய்தி என்ன? முழுவதும் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து உயிர் எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு என்ன, என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இதற்கு நமக்கு பதில் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. முதல் பதில் என்ன தெரியுங்களா? மரணம் ஒரு முடிவு அல்ல. எல்லா மத நம்பிக்கைகளும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன, மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது சொல்லுகின்றன. இந்த மரணத்துக்கு பிறகு நாம் சில போகிறோம் என்று சொல்லுகிறது. சில மதங்கள் என்ன சொல்லுகின்றன? இந்த மரணத்துக்கு பிறகு இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி அடுத்த பிறவியிலே நாம் பிறப்போம் என்று சில மதங்கள் சொல்லுகின்றன. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவ விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றால், மரணம் ஒரு முடிவு அல்ல, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சான்றாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு சாலை பார்த்து கொண்டிருந்தாங்க, ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சாலை வழியாக வாகனங்கள் வரும்போது எச்சரிப்புக்காக அங்கே ஒரு சைன் போர்டு, ஒரு எச்சரிக்கை பலகை வைத்திருந்தார்கள். அந்த பலகையில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் வலது பக்கமாக திரும்பி போங்கள், அப்பொழுது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். நீங்கள் போவீர்கள் என்றால் இதற்கு பிறகு சாலை தொடராது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு விஷயத்தை அவங்க எழுதியிருந்தாங்க, பியாண்ட் த சிமெட்ரி யூ கேனாட் கோ. அதாவது அங்க இருக்கக்கூடிய கல்லறைக்கு பிறகு நீங்க என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து போக முடியாது. ஆனால் ஐ கேன் கோ அண்ட் டிராவல் பியாண்ட் த சிமெட்ரி. அதாவது கல்லறைக்கு போன பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உயிர், என்னுடைய ஆன்மா தொடர்ந்து பயணம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அதை சொல்லு, எதுக்குமே முடிவு இல்லை. அதாவது மரணத்தோடு எல்லாமே முடிஞ்சிடாது, மரணத்துக்கு பிறகு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இன்னொரு கருத்தையும் அது நமக்கு சொல்லுகிறது. என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில பல நேரங்களில் நாம் சோர்ந்து போய் இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது, இதுக்கு மேலே என்னுடைய முயற்சி தேவையில்லை, என்னுடைய நம்பிக்கை தேவையில்லை, என்னுடைய காத்திருக்குதல் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் இருப்போமேயானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு சொல்லுகிறது, நீ நம்பினால், நாம் நம்பினால் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு இருந்த நாட்கள், அவர் மனுஷனாக உலாவின காலத்தில் மரணத்தின் வீடுகளுக்கு அவர் போனார், செத்தவங்க வீட்டுக்கு அவர் போனார். அந்த செத்தவங்க வீட்டில் எல்லாம் அவர் அழுது கொண்டிருந்தார்கள், ஐயோ செத்து விட்டார்கள் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். செத்தவுடைய வீட்டிலே இருந்த ஒவ்வொருவரையும், யார் செத்து போனார்கள் அவர்களை உயிரோடு எழுப்பி சொன்னார், நான் உயிர்த்தெழுதலாயிருக்கிறேன், என்னை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட முயற்சிக்கு பிறகு, குறிப்பிட்ட அளவுக்கு காத்திருந்த பிறகு பலருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது, முயற்சி இல்லாமல் போயிடுது. இனிமேல் விட்டுடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணத்துக்கு எல்லாரும் மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்ல என்ன தெரியுங்களா? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வை, எதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமோ, எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எது அதை விட மேன்மையானதை, நன்மையானதை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனையின் துவக்கத்திலே நான் சொன்னேன் இல்லையா, அந்த சீஷர்கள் எல்லாம் துக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார்.
இன்னைக்கும் அந்த செய்தியை நாம் அநேக தரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல பிரசங்கியார்கள் அதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த அடிப்படையில் அதை சொல்லப்படுகிறது? ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நான் சொல்ல முடியாது, உன் கவலையெல்லாம் மாறும் என்று சொல்ல முடியாது, உங்கள் துக்கம் எல்லாம் நீங்கும் என்று சொல்ல முடியாது, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்று தைரியமாக சொல்ல முடியும், உங்களுடைய கவலை மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் துக்கத்தின் முடிவு வரும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காலம், சமாதானமான காலம் கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த செய்தியை உங்கள் யாவருக்கும் அந்த நம்பிக்கையை நான் தருகிறேன். மரணம் ஒரு முடிவல்ல. முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. தற்கொலை செய்து கொள்வது மிகப்பெரிய பாவம். தற்கொலைக்கு முயற்சி செய்வது மிகப்பெரிய பாவம். என்றால் ஆண்டவர் கொடுத்த உயிர். இந்த உலகத்திலே நான் பிறக்கிறேன் என்று சொன்னால் இந்த பிறப்புக்கு காரணம் அம்மாவும் என்று நான் சொல்லிவிட முடியாது. என்னுடைய பிறப்புக்கு காரணம் தேவன் வைத்தார். நான் பிறக்கும் போது எனக்கு நாசியிலே சுவாசத்தை கொடுத்தார், என்னுடைய உடலுக்கு உயிரை கொடுத்தார். காலத்தில் என்னை வளர்க்கும்படிக்கு அவர் உயிரை பலப்படுத்தினார். கொடுத்த அந்த உயிரை நாம் எடுத்துக்கொள்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் உரிமையும் நமக்கு கிடையாது. ஆகினால தற்கொலை எண்ணங்கள் அநேக மக்களுக்கு இன்னைக்கு வருகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஊரடங்கின் சூழ்நிலைகளில் அநேகருக்கு அந்த மனநிலை வருகிறது. அநேக செய்திகளை அப்படி நாம் கேட்கிறோம். நான் உங்களுக்கு உறுதி, மறித்து விட்டால், செத்து விட்டால் என் பிரச்சனை போயிடும் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை ஆகி போயிடலாம். ஆனால் மரணத்துக்கு பிறகு நரகத்துக்கு தான் நாம் போய் சேருவோம். அது எப்படிப்பட்ட இடம்? அது முடிவில்லாத காலத்தை நிறைந்த இடம். அப்ப அங்க போன பிறகு நம்ம யோசிக்க முடியாது. என்ன யோசிக்க முடியாது? தெரியாம பண்ணிட்டோமே, தெரியாம செத்து போயிட்டோமே, தெரியாம தற்கொலை பண்ணிட்டோமே, போயும் போய் இந்த நரகத்துக்கு வந்துட்டோமே, இதுக்கு உலகத்தில் இருக்கிற அந்த காலத்துல அந்த கஷ்டமே ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க. வரணும்னு நினைச்சா கூட முடியாது. ஆகையினால சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிக்கணும். என்ன தெரியுங்களா? செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிரு. நான் சாகும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வர என் ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நான் என் வாழ்க்கையினுடைய கசப்பை மாற்றுவார், துன்பத்தை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், பிரச்சனையை மாற்றோடு எழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. சரிங்களா? முடிவு மரணத்துக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் மற்ற பல விஷயங்களுக்கு முடிவை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது. அதாவது மரணம் ஒரு நாளும் நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும் என்று சொன்னேன். அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பல விஷயங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கு? முடிவை கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேல இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. எது தேவையில்லைன்ட்டாரு? நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்ட்டாரு. நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நம்ம நியாயப்பிரமாணத்தை கட்டி அழுகிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டு அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை, யூதர்களுக்கென்று அவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பாரம்பரியங்களுக்கு முடிவை கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய பாரம்பரியங்கள் வந்துருச்சு. இப்படிதான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இங்க தான் போகணும், அதைத்தான் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்லாம் பாருங்க, கிறிஸ்மஸா இருக்கட்டும், ஈஸ்டரா இருக்கட்டும், அல்லது குட் ஃப்ரைடேயா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு இதா இருக்கட்டும், நிறைய பாரம்பரியங்களுக்குள்ள இருக்கிறோம். இப்படிதான் செய்யணும், ஏன்னா எங்க முன்னோர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பாரம்பரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். யூதர்களுடைய எருசலேமில் இருக்கிற ஆலயத்துல போய் பலி செலுத்தணும், அங்க போய் தான் கடவுளை தொழுது கொள்ளணும்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, இப்ப வீட்டுல எல்லாம் கூட உட்கார்ந்து நம்ம கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். பொதுவா சர்ச்சில் நடக்கக்கூடிய ஆராதனை வித்தியாசமா இருந்தது இல்லையா? சர்ச்சில் நடக்கக்கூடிய ஆராதனை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை
ஆர்டர்ஸ் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்ட்டு இருந்தது. ஆனா இப்போ இங்க பாருங்க, நம்ம ஆராதிக்கும் போது செஞ்சுட்டு இருக்கிறோம். காரணம், பாரம்பரியம் நமக்கு தேவையில்லை. பாரம்பரியம் நமக்கு உள்ளார்ந்த இருதயத்தோடு, உண்மையான அன்போடு, உண்மையான விசுவாசத்தோடு, முழு மனதோடு கர்த்தர் ஆராதனை, அதுதான் நம்ம முக்கியமே தவிர நாம் முறைகள் முக்கியமானது கிடையாது. அநேக நேரத்தில் இந்த முறைகள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில கலாச்சாரங்களில் பாருங்க, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் அநேக விஷயங்கள் செய்யும் போது முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது பாரம்பரியம். அதுக்கப்புறம் உலக ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உலக வழிபாடுகளுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. உலக வழிபாடு என்பது என்ன? உலகம் சில காரியங்கள் இப்படி செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா, சாங்கியம் பார்க்கறது, சாஸ்திரம் பார்க்கறது, அந்த என்ன சொல்ற, சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு இருட்டின பிறகு கொடுக்க கூடாது, பணம் வாங்கக்கூடாதும்பாங்க. இந்த மாதிரி நிறைய சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உலக வழிபாடுகள். இந்த உலக வழிபாடுகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. உயிர்த்தெழுந்த பிறகு, அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள நாம் வந்துட்ட பிறகு இந்த பாரம்பரியங்கள், இந்த உலக வழிபாடுகளுக்கு நமக்கு இடம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது நமக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து முடிவு கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாத வரைக்கும், ஒருவேளை உயிர்த்தெழாமே அவர் போயிருந்தார் அப்படின்னா நான் இன்னும் பாவத்துல தான் சிக்கி இருப்பேன், பாவத்துல தான் இருப்பேன். ஏன்னா என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க திராணி உள்ள ஒருத்தர் கிடையாது. நான் பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கிடையாது. ஏன்னா அப்படி பலமுள்ள ஒருத்தரை நான் பார்க்கல. தைரியம் இருக்கு. பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை ஆகிறது மாத்திரமல்ல, பாவ வாழ்க்கையின் மேல் நான் வெற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரணத்தையே ஜெயிச்சிட்டாரு, சாவையே ஜெயிச்சிட்டாரு, சாவுக்கு காரணமான பிசாசையே ஜெயிச்சிட்டாரு, பாவத்துக்கு காரணமான சாத்தானை ஜெயிச்சு. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு பாவ வாழ்க்கைக்கு முடிவு வந்துருச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, பாவம் செய்யாம நம்மால இருக்க முடியல. பாவம் செய்யாம இருக்க முடியாது, பொய் சொல்லாம இருக்க முடியாது, திருடாம இருக்க முடியாது, குடிக்காம இருக்க முடியாது, வேசித்தனம் இருக்க முடியாது, தகாத வார்த்தைகளை பேசாம இருக்க முடியாது. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டதுனால இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுங்களா? அதையெல்லாம் மேற்கொள்றேன். அது என்ன ஜெயிக்கல, நான் அவைகளை ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கும் நிறைய பேர் என்ன சொல்ல, மகா பொல்லாத குடிகாரர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவங்க இன்னைக்கு திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பான்னு சொல்லி கேட்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எப்படி உன்னால முடிஞ்சது? திருந்தவங்களுக்கு சொல்லவே முடியல. என்ன சொல்றாங்க? தெரியலப்பா, நான் இயேசுவை நம்பினேன், இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், இயேசு என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறதுனால நான் இப்ப பொய் சொல்றது கிடையாது, நான் திருடுறது கிடையாது, நான் அநியாயம் பண்றது கிடையாது, நான் அக்கிரமம் பண்றது கிடையாது, நான் பொல்லாப்பு செய்யறது கிடையாது, தீங்கு செய்யறது கிடையாது. அப்போ பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைச்சிருச்சு. அது மாத்திரமல்ல, முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துல பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க? பிசாசு பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேய் பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பண ஆசை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலக ஆசை பிடிச்சவங்க எத்தனை, மாம்ச இச்சை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இச்சைகள், இந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்ப உயிர்த்தெழுந்ததுனாலதான் இதெல்லாம் இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இது எல்லாம் செய்திருக்கிறது. ஒருவேளை நீங்க இருக்கும்போது, மாம்சத்துல மனுஷன் அந்த உலகத்தில் உயிரெடுக்கும் போது நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தாரு, சுகமாக்கினாரு, செத்தவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாரு, குருடர்களை பார்க்க வச்சாரு, சப்பானிகள் நடக்க வச்சாரு, ஊமையர்களை பேச வச்சாரு, குஷ்டர்களை சுகமாக்கினாரு. அப்ப செஞ்சாண்டு அதுக்கு பிறகு கூட அவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்திருக்காம போயிருந்தா கூட செஞ்சிருக்கலாமே, செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக உயிரோடு இருந்த காலத்துல அவர் தன்னுடைய சுய வல்லமையினால் அதை செய்யற, பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த வல்லமையின்படிதான் அவர் அதை. அல்லேலூயா. இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறதுனால, எழுந்து விட்டதுனால உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அவர் இருக்கிறார். இப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான்
யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, அவருக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டு எனக்கு எப்படி கொடுத்துட்டாரு? எனக்கு இப்போ ஆண்டு கொடுத்த வாழ்க்கை என்ன தெரியுங்களா? அன்பு, கிருபை, விசுவாசம், நீதி, நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்போ நான் எதுக்கு அடிமை கிடையாது? பாவத்துக்கு அடிமை கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை. நான் இப்ப எதுக்கு அடிமை? தேவனுடைய அன்புக்கு நான் அடிமை, விசுவாசத்துக்கு அடிமை, தேவனுடைய மேல் வைத்திருக்க விசுவாசத்துக்கு அடிமை, தேவனுடைய கிருபைக்கு நான் அடிமை, தேவ நீதிக்கு நான் அடிமை, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு அடிமை. இப்ப எனக்குள்ள என்ன வந்துருச்சு? தேவனுடைய பரிசுத்தம் வந்துருச்சு, தேவனுடைய நீதி வந்துருச்சு, தேவனுடைய நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. ஆகையினால நான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமா வாழ முடியும். நான் நீதியை, நான் எல்லா இடத்துல அன்பு செலுத்த முடியும். காரணம், தேவனுடைய அன்பு இப்ப எனக்குள்ள வந்துருச்சு. இயேசுக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு இதை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக இயேசுக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் செத்தாலும் உயிரோடு எழுந்திருக்கும். ஆமென். இன்னைக்கு செத்த பிறகு திரும்ப உயிரோடு எழுந்திருப்போங்கிற எந்த மதத்துக்குமே கிடையாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசமும் விருதா. அவர் உயிரோடு எழுந்திரு, நான் உயிரோடு எழுந்திருப்பேங்கிற நம்பிக்கையை நான் வச்சிருப்பேன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எப்ப அது சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறாரு. நீ நம்புறதே வேஸ்ட்ங்கிறாரு. ஏன்? அவரே உயிரோடு எழுந்திருக்கல, அப்ப நீ எனத்தை விசுவாசிக்கிற, நீயும் உயிரோடு எழுந்திருப்ப அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை தைரியத்தோடு சொல்ல முடியும். என்ன தெரியுங்களா? நானும் உயிரோடு எழுந்திருப்பேன். காரணம், நான் ஆராதிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர். ஒவ்வொரு சீசனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு சீசனும் ஏன் அவ்வளவு தைரியத்தோடு முன் வந்தாங்க? விசுவாசத்துக்காக சாகிறதுக்கு முன் வந்தாங்க. ஏன் தெரியுங்களா? எல்லாருக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுங்களா? உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அவர்களுக்கு இருந்தது. ஆக இந்த உலகத்துல நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் மரணத்தை பார்த்து பயப்படுறாங்க. நாளைக்கு சாகு கிடக்கிற ஒரு மனுஷனை போய் அந்த வயசானவங்களா அவங்களும் கூட என்ன செய்யறாங்க? என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாத்து அப்படின்னு தான் சொல்றாங்க. உள்ள ஆளா இருந்தாலும் சரி, 99 வருஷம் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டோம், எல்லாம் அனுபவிச்சுட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம், சரி உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு, சரி செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி விடுறது கிடையாது இல்லைங்களா? கூட இருக்கிறவங்கள என்ன செய்யறது இல்லை, சரி இந்த ஆள் தான் 99 வருஷம் வாழ்ந்துட்டாரு, எல்லாத்தையும் காலெல்லாம் அடங்கி போச்சு, நாடி நரம்புலாம் அடங்கி போச்சு, இனிமேல் இவர் இருந்து என்ன பண்ண போறாரு, சரி அப்படியே இருந்து இவங்க என்ன செய்யறாங்க? ஐயோ சாவு பாருன்னு சொல்லி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு வென்டிலேட்டர் கொடுத்து அவருக்கு பண்ணி உயிரோட காப்பாத்துறாங்க. சரி காப்பாத்தினா மட்டும் அவர் என்ன செய்ய போறாருன்னு யோசித்து பாருங்க. அப்போ எல்லாருக்குமே என்னன்னா, மரணத்தை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயமா இருக்குது. அவ்வளவுதான், சந்திக்கிறதுக்கு பயம் இருக்கு. மரணத்தை சந்திக்கிற தைரியமா இருந்தா என்ன செய்வாங்க? பரவாயில்லப்பா, நான் வாழ வேண்டிய காலத்தை வாழ்ந்து முடிச்சாச்சு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி நான் நிம்மதியா நான் சாகுறேன். ஏன் தெரியுமா? நான் திரும்ப உயிரோடு எழுந்திருப்பேன். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆக எனக்கு மரணத்தை குறித்து பயம் கிடையாது, மரணத்தை பார்த்து நான் பயப்படலை அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். அல்லேலூயா. அடுத்தது, உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். வேத வசனம் நமக்கு சில கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு, எக்காலம் தொனிக்கும், 52, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை நம்ம எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது
அப்படின்னா, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எக்காலம் தொனிக்கப்படும். அப்படி எக்கால சத்தம் ஊதப்படும் போது என்ன நடக்கும் பாத்தீங்களா? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். ஒருவேளை ஆண்டுடைய வருகையில நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தர் போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இல்லாதவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்களா? எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பது அதுல கொஞ்சம் வித்தியாசம். அதே போல உயிர்த்தெழுதலிலும் வித்தியாசம் இருக்குது. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க தான் முதல்ல எழுந்திருக்க போறாங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துல அதுதான் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த 1000 வருட ஆட்சி காலத்துல ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருக்க போறாங்க. ஆண்டவர் கடைசி அந்த உலகத்தை நியாயந்திருக்க போறார். அப்படி நியாயந்திருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அவங்களும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க உயிரோடு எழுந்தா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இயேசுவோடு ஆட்சி செய்வாங்க. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்து நித்திய காலமும் ஆண்டவரோடு இருப்பாங்க. ஆனா இயேசுவுக்குள்ள இல்லாதவங்க உயிர்த்தெழுந்தாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான். அவங்களுக்கு என்ன முடிவு இருக்கு? நரகம் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால, ஆண்டவருக்குள்ள இருக்கிறேங்கிற நிச்சயம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம உறுதியா சொல்ல முடியும், ஆண்டுடைய வருகையில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். உயிர்த்தெழுந்து நான் எங்க போக போறேன்? ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்துல அவரோடு கூட ஆட்சி செய்யும்படி நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக இல்லாதவங்க அவங்க உயிர்த்தெழுக்கிற காலத்துல அவங்களுக்கு 2வது தடவை தான் அந்த உயிர்த்தெழுதல் வரப்போகுது. அவங்களுடைய உயிர்த்தெழுதல் வரும் பொழுது அவங்க நித்திய ஆக்கினை தான் பெறுவாங்க. ஆகையினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மேல் நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருப்பதினாலே கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் உயிரோடு எழுந்திருப்பீர்கள் இருக்குமானால், அந்த நம்பிக்கை நிமித்தமாக அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நீங்க ஆண்டவரோடு போறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அது உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், இரத்த சம்பந்தமான உறவுகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரோ வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இப்போ ஆண்டவருடைய நம்பிக்கை இல்லாம அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை அப்படின்னா யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய வருகை. ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவங்க எழுந்திருப்பாங்க. நியாய தீர்ப்புக்கு பிறகு, நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவங்க எழுந்திருக்கும் போது அவங்க எங்க தான் போக போறாங்க? நித்திய நரகத்துக்கு தான் போக போறாங்க. அப்ப உங்களுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தி கொடுத்திருக்கார். நீங்க அந்த செய்தி அவங்க கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. நீங்க அந்த செய்தி அவங்க கிட்ட சொல்லணும். எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்க வற்புறுத்துறீங்க இல்லையா? உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுங்க அவங்களெல்லாம் வற்புறுத்தி சில காரியங்கள் செய்ய வைப்பீங்க இல்லையா? அடம் பிடிப்பீங்க இல்லையா? அழுவீங்க இல்லையா? போராடுவீங்க இல்லையா? இதை செய்ய, இதை வாங்கி கொடு, இதை நடத்து, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன் இன்னைக்கு இதுக்கு நம்ம அடம் பிடிக்க மாட்டேங்கிறோம்? நீ இயேசுவை ஏத்துக்கோ, நீ இயேசுவை விசுவாசி, இயேசு கிட்ட வா, இயேசுதான் உனக்கு வாழ்வு, இயேசுதான் உனக்கு ஜீவன், இயேசுவை நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ செத்த பிறகு நீ நரகத்துக்கு போறது எனக்கு அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம அவங்கள வற்புறுத்த மாட்டேங்கிறோம்? காரணம் என்ன? இதில் நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் தெரியுங்களா? நம்ம அதனுடைய மகிமையும் வல்லமையும் சரியா புரிஞ்சுக்கல. அதனுடைய வல்லமையும் மகிமையும் சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களை வற்புறுத்தும். ஒரு
சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ இந்த ஊரடங்கில் அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன பண்ணாங்க, 1000 ரூபாய் கொடுத்து அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு தேதி கொடுத்தாங்க, இந்த தேதியில் நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைமுக்கு வாங்க அப்படின்ட்டு. நாங்களும் சாவகாசமாக இருக்கிறோம். சரி, திங்கக்கிழமை வாங்கிக்கலாம், செவ்வாய்க்கிழமை வாங்கிக்கலாம், பிறகு வாங்கி சொன்னாங்க இந்த மாதம் ஃபுல்லாக கொடுப்பாங்க அப்படின்லாம். அப்போ அந்த நிதானத்தோடு அப்படி இருக்கிறோம். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார், எங்களை வற்புறுத்தினார். தயவு செய்து இன்றைக்கே போங்க, இப்போவே போங்க, உடனே போங்க, ஏன்னா இன்னையோட உங்களுக்கு கிடைக்காம போயிடும், இன்றைக்கி போய் வாங்கினா தான் உண்டு, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், அந்த வற்புறுத்தல்னால என்ன செஞ்சேன், ஓடுனேன் இல்லையா, ஓடி போய் அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு வரணும். யோசித்து பாருங்கள், ஒரு 1000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய். ஒருத்தர் இப்படி வேடிக்கையாக சொன்னாங்க, இந்த முதலமைச்சர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு, வேணா அவரு ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அவர் குடும்பம் நடத்துவாரா, அவருக்கு என்ன கொடுத்து பாருங்க ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்பமாக ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே. பிசாத்து 1000 ரூபாய், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படி தான் எல்லாம் நினச்சி என்ன செய்யணும், வற்புறுத்தி போ, விட்டுறாத, க்யூவில் நில்லு, போய் வாங்கிடு, வாங்க விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பணத்தை வாங்குறதுக்கு மனுஷன் முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் வற்புறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்கு வற்புறுத்துறது கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுக்கோ, நீ சாகிறதுக்குள்ள இயேசுவுக்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு, நீ இயேசுவை அறிந்துகொள், இயேசுவை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போவே. பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை இயேசுகிட்ட மட்டும்தான் இருக்கு. இயேசு உன் வாழ்க்கையில் வரலினா உனக்கு நரகம்தான். நீ நரகத்துக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை. என் புருஷனா, என் மனைவியா, பிறந்தவனா, என் தாய் தகப்பனா, நீ உன்னை கடவுள் எனக்கு அப்படி ஒரு உறவை கொடுத்திருக்காரு, நீ நரகத்துக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை. நீ எப்படியாவது என் கூட பரலோகத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம் என்று நாம் ஏன் வற்புறுத்தக்கூடாது? நாம் ஏன் அவங்ககிட்ட ஆணித்தரமா அதை பேசக்கூடாது? பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. நாமும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பங்கெடுப்போம். போர் வீரனை குறித்த ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்பட்டது. அவன் இருக்கும்போது மிக கடுமையான காயம், உயிர் பிரிகிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவன் தன் கையிலே தன் பாக்கெட்டில் இருந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்தான். அந்த வேத புஸ்தகத்தை திறந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தை திருப்பினான். அந்த 11ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை தேடி பிடித்து மேல் தன் கைகளை வைத்தான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நானே உயிர்த்தெழுதலும் தன் உயிர் பிரிகிற அந்த கடைசி நேரத்தில் அந்த போர் இந்த கரங்களினாலே அந்த வசனத்தின் மேல் கை வைத்தான். நானே உயிர்த்தெழுதல் சொல்லுகிற அந்த வசனத்தின் மேல் கை வைத்தான். இறந்து விட்டான். அதுக்கு பிறகு அவனை வந்து அந்த பக்கத்தில் அந்த கையை எடுக்க நினைக்கும் போது என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த ரத்தம் உறைந்து போனதுனால அந்த பேப்பர், அந்த வேத புத்தகத்தினுடைய அந்த பேப்பர் அந்த விரலோடு ஒட்டி கொண்டு அப்படியே கிழிஞ்சு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பாருங்க, இறந்து கொண்டிருக்கிற அந்த போர் சேகவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது நான் மரிக்கலாம், ஆனால் நான் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்களும் நானும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். ஆமென். கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் இல்லாத செய்தி கெட்ட செய்தி. உயிர்த்தெழுதல் இல்லாத செய்தி கெட்ட செய்தி. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு அவரை பற்றி பேசும் பொழுது கட்டாயமாக நாம் ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசாத எந்த ஒரு செய்தியும் நல்ல செய்தி கிடையாது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்பது நல்ல செய்தியாக சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிறார் என்பதை நல்ல செய்தியாக சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறார் என்பதை நல்ல செய்தியாக சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பேய்களை துரத்துகிறார் என்பதை நல்ல செய்தியாக சொல்றாங்க. அதுவெல்லாம் நல்ல செய்தி அல்ல.
அதை சொல்லுவதனால் அது நற்செய்தி என்று ஆகிவிடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் பேசாவிட்டால் அது நல்ல செய்தி கிடையாது. ஆமென். பேரரசர் அசோகா த கிங், அவர் புத்த மதத்தை தழுவினார். புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு விஷயத்தை செய்தார். உட்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் புத்தருடைய அந்த அஸ்தி சாம்பல் நிறைந்த அந்த கலசங்களை ஊருக்கும் கொடுத்தார். ஒவ்வொரு கலசத்திலும் கொஞ்சம் புத்தருடைய அந்த எரிச்ச உடம்புனுடைய அந்த சாம்பலை போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பினார். மாணவர்களே, ஒரு எரிந்து போன மனிதன் செத்து நம்முடைய உடலை எரித்த பிறகு கிடைத்த ஒரு சாம்பலை வைத்து ஒரு கடவுள் நம்பிக்கை, ஒரு பக்தி ஒரு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை நம்புகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட தான் நல்ல செய்தி இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒரு அரபு நாட்டில் ஒரு முதலாளி கிட்ட 2 நீக்ரோ சிறுவர்கள் வேலை செய்து கொண்டதா, அடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த முதலாளி எப்பொழுதுமே இந்த பிள்ளைகள் முகமதுவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் சொன்னாரு, முகமதுனுடைய உடல் இன்னும் பதப்படுத்தப்பட்டு பத்திரமா வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லி, முகமது தான் வழி, முகமது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ அந்த ஊருக்கு ஒரு சுவிசேஷகர் வந்திருக்கார். அந்த சுவிசேஷகர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் பிரசங்கம் பண்ணியிருக்கார். 2 பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்த பிறகு நம்முடைய கூடாரத்துக்குள்ள ராத்திரி படுக்கும் போது 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னா, என்னடா நம்ம முதலாளி முகமது பத்தி பேசுறாரு, ஆனா முகமது செத்து போனாரு, அவருடைய உடம்ப பதப்படுத்தி இன்னும் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரசங்கியார் வந்தாரு, அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து செத்து போனாரு, ஆனா 3ஆம் நாள். அப்ப எதடா நம்ம பாடுறா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தான் நம்ம நம்பணுமே தவிர செத்து போனவர்களை நம்ம நம்புறதுல அர்த்தமே இல்லை. விஷயம் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியானது நல்ல செய்தியாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் தம்முடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் கொலை செஞ்சாங்க, யூதர்கள் கொலை செஞ்சாங்க. ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 5:30 வாசிக்கும் போது, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மனதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப இயேசு ஒரு நல்ல செய்தி, இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு நாம் இயேசுவை குறித்து உலகத்தில் பேசுவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் நாம் பேச வேண்டும், எல்லாரிடத்திலும் பேச வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் உயிரோடு எழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இன்றைக்கு நான் கொண்டாடுவதனாலே என்ன என்ற காரணத்தை நாம் கேட்போமானால், உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது? ஒன்று, மரணம் ஒரு முடிவு அல்ல. மரித்து நினைச்சிடாதீங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரித்தாலும் நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை அது நமக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பல விஷயங்களுக்கு முடிவை கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு முடிவை கொடுத்தது, பாவ வாழ்க்கைக்கு முடிவை கொடுத்தது, அசுத்தாவிகளுக்கு பிசாசனுடைய கிரியைகளுக்கு அது முடிவை கொடுத்தது.
அடுத்து நாம் பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்களும், கடைசியாக நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேசாத எந்த ஒரு செய்தியும் நல்ல செய்தி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேசாத எந்த செய்தியும் நல்ல செய்தி அல்ல. கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் கட்டாயம் நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய செய்திகளில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஆக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய தைரியம், இதுதான் நம்முடைய சமாதானம். ஆகையினால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு துன்பங்கள், எந்த ஒரு பாடுகள் ஏனென்றால் பாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்காக அவர் பட்ட பாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நாம் படக்கூடிய பாடுகள் ஒன்றும் பெரிதல்ல. ஒருவேளை அப்படி பாடு அனுபவித்தாலும் அந்த பாடு அனுபவிக்கிற நாம் ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த துன்பத்தை, எந்த பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதை வெற்றி கொள்வோம், அதை முறியடிப்போம், அதன் மேல் நாம் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் இருக்கிற இடங்களில் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். முழங்கால் படியிடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாடுவதற்கு இந்த தருணத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையிலே எங்களோடு இணைந்து கொண்ட பங்கு பெற்ற எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீ பேசி இருக்கிறேன். மரணம் ஒரு முடிவு அல்ல என்பதை உம்முடைய உயிர்த்தெழுதல் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நாங்கள் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையை உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நீர் உயிர்த்தெழுந்ததினாலே நியாயப்பிரமாணத்துக்கும் ஆண்டவரை பாவ வாழ்க்கைக்கும் உலக வழிபாடுகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் நீர் முடிவை உண்டாக்கிவிட்டீர் என்பதை ஆண்டவரை உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஆண்டவர் உம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசாத எந்த ஒரு செய்தியும் நல்ல செய்தி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே பலப்படுத்துங்க. உயிர்த்தெழுதலின் மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை நீங்க தருவீராக. இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஆண்டவரை அவரை விசுவாசிக்காமலும் இருக்கிற ஏராளமான கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் விழுந்த அந்த கடமை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டிய கட்டாயம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து நாங்கள் எல்லாரும் இன்னும் வைராக்கியத்தோடு, இன்னும் விசுவாசத்தோடு, இன்னும் தைரியத்தோடு மக்களை வலுக்கட்டாயமாய் வற்புறுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லும்படிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. வருகை நாளிலே நாங்கள் உயிரோடு இருந்தால் மறுரூபப்படுவோம். நாங்கள் மரித்திருந்தால் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே தாமை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த உலகத்தின் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த நோய் கிருமியின் தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் அந்த நற்செய்தி கொண்டு செல்லப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.